அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்திருக்காரு. எதற்காக ஜாமீனில் வெளிவந்தார், என்ன கேஸுக்காக உள்ளே போனாருங்கிறது, ஜெயலலிதா அம்மா வீட்டில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி 30,000 பேருக்கு பணம் வாங்கியிருக்காரு. ஆனால் வேலை வாங்கி தரல, பணத்தையும் திருப்பி தரல. இது ஒன்று. ரெண்டாவது, டாஸ்மார்க்கில் 10 ரூபா செந்தில் பாலாஜி வசூல் பண்ணது, அரண்மனை மாதிரி வீடு கரூரில் கட்டினது, இதுபோல் மோசமான நிலையில் மக்கள் தள்ளப்பட்ட செந்தில் பாலாஜி, முதல்வர் செந்தில் பாலாஜியை தியாகி என்று அழைக்கிறார். எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே என்ன நடக்குது? 30,000 பேர் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு தெருவில் வீதியில் அலையிறான். வேலை வாங்கி தருவதாக சொல்லி 30,000 பேர் பணத்தை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு வீதியில் தெருவில் அலையிறான். எப்படா அந்த காசு வாங்கலான்னு. அதை பற்றி பேசுறதுக்கு எந்த மீடியாவும் இல்லை. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கில் பல பேர்த்துக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஊழல் பண்ணது, 10 ரூபா கடைக்கு கலெக்ஷன் பண்ணது. யாரு கலெக்ஷன் பண்ண சொன்னா செந்தில் பாலாஜி தான் கலெக்ஷன் பண்ண சொல்லி கலெக்ஷன் பண்ணது. இதெல்லாம் யாரு? எப்படி செந்தில் பாலாஜி தியாகி ஆக முடியும்? செந்தில் பாலாஜி விடுதலையாகி வரும்பொழுது சென்னையில் இருந்து கரூர் வரைக்கும் பூமாலைகள் தூவி மாலைகள் போட்டு பயங்கரமான வரவேற்பு மேலதாளத்துடன். அது மட்டும் இல்ல, பாலாபிஷேகம். என்ன ஐயா, ஒரு நாட்டில் ஒரு குற்றவாளிக்கு பாலாபிஷேகம் செய்கிற இந்த தேசம் இங்கே தான் நாம் பார்த்துருக்கிறோம். இந்த தேசத்தில் குற்றவாளிகளுக்கு பக்கம்தான் சாதகமாக மக்கள் இருக்கிறாங்க. தமிழர் சில பேர் திராவிடர்களுக்கு எட்டப்ப வேலை, கருங்காலி வேலை, காட்டி கொடுக்குற வேலை, கூட்டி கொடுக்குற வேலை பார்க்கறனால தான் இன்னைக்கு அந்த 30 லட்சம் பேர் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு தெருவில் அலையிறான். வட்டிக்கு வாங்கியிருக்கிறான், நகை வச்சு வாங்கியிருக்கிறான், காட்டை வித்து செந்தில் பாலாஜி கட்டியிருக்காங்க 30,000 பேர். அவங்களுடைய நிலைமை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஊடகம் கிடையாது. தமிழர்களுடைய வாக்கு மட்டும் வேண்டும். ஆனால் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திராவிடர்கள் பேச மாட்டார்கள். இது என்ன ஐயா? இது கேவலமாக இல்லை? சொல்லுவோம் பார்க்கலாம். கேவலமாக இல்லை? தனிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் வேலை வாங்கி தருவதாக எல்லோரிடமும் பணத்தை வசூல் செய்து ஆட்டையம் போட்டுட்டானா உடனே தனிப்படை போலீஸை வைத்து உடனே அரெஸ்ட் பண்ணுறானுங்க. பல வருஷம் ஜெயிலில் போடுறாங்க, ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அவன் வாழ்க்கை அங்கே முடியுது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனில் விடுதலை. என்ன ஐயா? ஆட்சியில் இருக்கிறவனுக்கு ஒரு வாழ்க்கை, சாதாரண மனிதனுக்கு ஒரு சட்டம், ஆட்சியில் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டமா? நல்லா நினைச்சு பாருங்க அன்பு சொந்தங்களே. எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? மேலதாளம் பாலாபிஷேகம் மக்கள் செய்யறான். திராவிடனுக்கு கைகுலியா வேலை பார்க்குற மக்கள் செய்யறான். அப்படிங்கும்போது இது எந்த விதத்தில் நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுவோம் பார்க்கலாம். ஏற்றுக்கொள்ள முடியாததான். செந்தில் பாலாஜியினுடைய தம்பி எங்க தலைவரை எங்க இருக்கிறாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரும் அதே மாதிரி தான் ஊழல் கேஸ்ல தான் பிடிபட்டு தலைமறைவா இன்ன வரைக்கும் இருக்காரு. அவரை இன்ன வரைக்கும் காவல்துறை பிடிக்கல. என்ன நடக்குது இங்கே? சாதாரண மனிதனுக்கு ஒரு சட்டம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு சட்டம், பணவளம் படைத்தவனுக்கு ஒரு சட்டம். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நல்லா உற்று நோக்க வேண்டும். திராவிடர்கள் நம் நிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் 50 வருடங்களாக இங்கு தமிழர் நிலத்தில். ஆனால் தமிழர் நிலத்தில் இங்கு மலைகள் குடைகிறான், இயற்கை வளத்தை நாசமாக்குறான். கேரளாக்காரன் கழிவு கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டுறான். தமிழ்நாட்டு மலைகள் எல்லாம் அங்கே பல்லு போன கிளவி மாதிரி உடைச்சி வச்சிருக்கிறான். மலைகளை சேமிப்பது அரசாங்க வேலை, விவசாயத்தை சேமிப்பது அரசாங்க வேலை. என்ன இது? எல்லாத்தையும்
எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சு பிசினஸ் ஆக்கிட்டு இருக்காங்க திராவிடர்கள். இதை யாரு கேட்கிறா? இந்த தமிழகத்தில தட்டி கேட்கிறவன், அநீதிகளை தட்டி கேட்கிறவன் ஒரு ஆண்மகன் இருக்கானா? இல்லை. என் இன மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. என் இன மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. படி என்று ஒரு பகுதியில் சொல்றீங்களாடா, குடி என்று ஒரு பகுதியில் சொல்றீங்களாடா. ஏன் இளைஞர் தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு குடுன்னு நாங்க சொல்றோம்டா, எங்கடா கொடுக்கறீங்கடா? டேய், இந்தியாவிலே உலகத்திலேயே இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி கேடுகட்ட அரசியல்வாதிகள் யாருமே இல்லை. கொடுமையான அரசியல்வாதிகள். பிணத்தின் மேலே கூட இவர்கள் விலை பேசி பணம் தான் வேண்டும் என்று குறிப்பிடுகிற அரசியல்வாதிகள் ஒருத்தன் சரியில்லை. இந்த தேசத்துல இவர்களை நம்பி நம்மளுடைய பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல. என்னடா நடக்குது இங்கே? மக்களே, ஒரு நீதிகளை, நேர்மைகளை, நியாயங்களை தட்டி கேளுங்கள். மூளை முடுக்கு பட்டி தொட்டி எல்லாம் தட்டி கேளுங்கள். கூட்டமாக சேருங்கள். அப்பொழுதுதான் நாம் நமது அநீதிகளை நாம் தட்டி கேட்க முடியும். இல்லை என்றால் இந்த தேசத்தில் தட்டி கேட்க முடியாது. ஆளுக்கு தட்டி கேட்டதான் விடிவு வரும். இதுதான் உண்மை. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கைக்கூலியாக வேலை செய்கின்றது. சொன்ன இடத்துல கார்ப்பரேட் நிறுவனத்துக்காரன் சொல்ற இடத்துல எனக்கு இந்த இடத்துல வேணும்னா அந்த இடத்துல விவசாய நிலத்தை அழித்து அரசாங்கம் என்ற கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வேலை செஞ்சு வாங்கி கொடுக்குது. விவசாயத்தின் அழிவை பற்றி இங்கு கவலை இல்லை யாருக்கும். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கு யாருக்கும். பாலியல் எதற்காக நடக்கின்றதடா? மது, கஞ்சா, இந்த போதையில் இருக்கனாலதான் இந்த பாலியல் தொல்லை அதிகமாக நடக்குது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல, காலேஜில், ஓடுற ட்ரெயின்ல, மருத்துவமனையில, கோயில்ல, எல்லா இடத்துலையும் பாலியலுக்கு ஒரு விடுவெள்ளி வச்சிங்களா? இந்த பாலியல் ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்துச்சா, 3வது இடத்துல நடக்கவே கூடாது. நினைச்சே பார்க்க கூடாது. பாலியல் பாலியல்ங்கிறத எவனும் ஆண்மகன் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதற்கு கடுமையான சட்டத்தை போட்டீங்களா? இல்லை. பொள்ளாச்சியில் நடந்தது கூட்டு பாலியல் தொல்லை. அதுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த கேஸ்? அதை சொல்ல முடியுமா? மூடி மறைச்சிட்டீங்க. சிறுமதி கேஸ் என்ன ஆச்சு? அது எதுவும் சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் இந்த முதலமைச்சர் அம்மாவா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. இங்க என்ன நடக்குது? இங்க என்ன சூட்சமா நடக்குது? இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்குது. அப்போ சாதாரண நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடந்தாலும் நம்மளதும் தெரியாது. இதற்கு முடிவு என்ன சொல்லுங்க? முடிவு ஒன்றும் இல்லை. எப்போ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கிறானோ 100க்கும் 200க்கும் 300க்கும் நம்ம ஓட்டை வித்துட்டு நாம வாழ்க்கை பூரா நாம தெருவோட புலம்பிட்டு இருக்கோம். மின்சார விலை ஏத்திட்டான், கேஸ் விலை ஏத்திட்டான், கரண்ட் பில்லு ஏத்திட்டான், பெட்ரோல் விலை ஏத்திட்டான், சொத்து வரி ஏத்திட்டான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறோம். நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என் பெண்ணை கற்பழிச்சிட்டான், பாதுகாப்பு இல்லாம நாம புலம்பிட்டு இருக்கிறோம். இதற்கு நாம தான் முடிவு கட்ட வேண்டும். இந்த தமிழ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழர் நிலத்தில் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்? தமிழனா? இல்லை. தமிழர் நிலத்தில் எங்கிருந்தோ நாடோடியாக பிழைக்க வந்த திராவிடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ தமிழர் நிலத்தில் தமிழன் ஆட்சி செய்ய முடியலன்னா தமிழன் ஒற்றுமை இல்லை. தமிழனா ஒர்றங்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திராவிடனும் துண்டு கட்சிகளாக இருக்கின்ற திருமாவளவன், வைகோ, ராமதாசையா போல ஆட்சிக்கெல்லாம் திராவிடனும் இல்லைன்னா ஆரியனும் கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் கேட்டே ஆகணும். அவங்க சொல்லாத மாதிரி கேட்கலன்னா அவங்களுக்கு பெட்டி கொடுக்க மாட்டாங்க, கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்போ தமிழரிடத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஆரியனும் திராவிடனும் நாம் கூட்டணி வைக்கிறோம்? அதனால இங்கே ஆரியனுடைய பலமும் இங்கே திராவிடனுடைய பலம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்றும் இல்லை, மற்ற எவங்கிட்டையும் கிடையாது. தமிழன் ஒரு ஒதுக்கப்பட்டவனாக இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உரிமைகளை மீட்ட முடியவில்லை, உரிமைகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எப்பேற்பட்ட தேசம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குது இங்க ஒன்றும் தெரியல. காலையில எந்திரிச்சோன்னே அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி இவரை குறை சொல்றார், இந்த அரசியல்வாதி அவரை குறை சொல்றார். இதுதான் அரசியல் நடக்குது. எங்க டெண்டர், எங்க கமிஷன், எங்க ஊழல் சம்பாரிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க நாட்டில்? ஏன் தமிழன் நாடு, எங்க தமிழன் நாடு, என் நாடு, என் நாட்டில் ஏன் தமிழன் இங்க ஆள முடியவில்லை, ஆட்சி செய்ய முடியவில்லை? எவனோ வந்தேறியவன் தான் இங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அவனுக்கு இந்த நிலத்தை பத்தி, இந்த நிலத்தில் உள்ள மக்களை பத்தி, இந்த நிலத்தில் உள்ள குழந்தைகள் பத்தி அவனுக்கு என்ன கவலை சொல்லும் பார்க்கலாம். தனியாருக்கு மருத்துவம், தனியாருக்கு கல்வி, இது எதுக்கு அவங்க கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் மருத்துவம் கல்வி நடத்த முடியாதா? தனியார் மாதிரி நடத்த முடியாதா? உங்களால நடத்த முடியாதனால தானே நீங்க தனியாருக்கு தார வாத்திருக்கீங்க. சொல்லுவோம் பார்க்கலாம். எதுவும் சரியில்லை. உண்மையாக சொல்றேன், எதுவும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. மக்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே இங்கே ஒன்று கூடி திரண்டு நீங்கள் நியாயத்தை கேளுங்கள். இதுதான் சொல்றேன், நியாயத்தை நாம் கேட்க வேண்டும். இல்லை என்றால், கேட்கவில்லை என்றால் நமக்கு இப்படிதான் வாழ்க்கை. பத்தாததுக்கு கருணாநிதி ஆண்டாரு, இப்போ ஸ்டாலின் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஸ்டாலின் பையன் துணை முதல்வராமா. அப்போ நாம எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் இந்த திராவிடர்கள் ஆட்சியை பார்த்து இப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் இப்படிதான் இருக்குமா நம்மளை போல? யோசிங்க, யோசிங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறது யோசிங்க. இன்றைக்காரன் பேங்க்ல இருக்கிறான், ரயில்வே துறையில் இருக்கிறான், மின்சாரத்தில் இருக்கிறான், தமிழ்நாட்டில் வேலையில் இருக்கிறான். நம்ம இளைஞர்களுக்கு எங்க வேலை? ஏன் புரிதலோட இருக்க மாட்டேங்கிறீங்க? 100 ரூபா 200 ரூபா கூட உங்களால சம்பாதிக்க ஓட்ட விற்கிறீங்களே, உங்க உடம்புல ரத்தம் இருக்கா? இல்லை. என்ன இருக்கு சொல்லும் பார்க்கலாம். சி இருக்கா என்பது பல கோணத்தில் கூத்தாடிகளை பார்த்து நாம் ஏமாறுறோம். கூத்தாடி என்ன வானத்தில் இருந்து வந்தவனா? அவன் தொழிலே, அவன் பிசினஸ், அவன் ஓஹோ பண்றதுக்காக படம் நடிக்கிறான். அவன் பின்னாடி நாம போகிறது, மதுவை பின்னாடி போகிறது, கஞ்சா பின்னாடி போறது. இங்க வந்து இந்திக்காரன் எந்த டவுன் பக்கம் போனாலும் சரி, அவன் தான் கடை வச்சிருக்கிறான், அவன் தான் வேலை செய்யறான், அவன் தான் ஓனரா இருக்கிறான். இலங்கையில எப்படி சிங்களருக்கும் தமிழருக்கும் பிரச்சனை வந்தது போல் இந்திக்காரனுக்கும் இங்கு தமிழருக்கும் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கு. இந்திக்காரன் வரான், அவனுக்கு என்ன முழு உரிமை கொடுத்துருக்கீங்க? ரேஷன் கார்டு கொடுத்தாவே அவன் முழு உரிமை இங்க அடைஞ்சிட்டான் தான் அர்த்தம். அவன் இருக்கிற மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், துணை செயலாளர் பிஜேபியில் இருக்கிறான் ஹிந்திக்காரன். இங்க திருப்பூர், கோயம்புத்தூர்ல என்னையா சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை காலம் இந்த திராவிட ஆட்சியை பார்த்துட்டு இருப்பீங்க? எத்தனை காலம் இந்த ஆரிய ஆட்சியை பார்த்துட்டு இருப்பீங்க? ஒண்ணுமே செய்யல மோடி. 10 வருஷமா ஒன்னும் புடுங்கவே இல்லை, மறுபடியும் புடுங்கி வச்சிருக்கிறீங்க. ஒண்ணுமே செய்யல திராவிடர்கள், இன்னும் மறுபடியும் திராவிடர்களே ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அப்போ என் குழந்தையும் திராவிட கரெக்டா வாரிசை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். அடுத்தடுத்து அவன் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ நாம கருணாநிதி ஆட்சி பார்த்தாச்சு, நாம ஸ்டாலின் ஆட்சி பார்த்தாச்சு. அப்போ நாம இன்னும் உதயநிதி, இன்பநிதி, அப்புறம் சொகுசு நிதி, இது மாதிரி ஆட்சியும் நம்ம பிள்ளைகள் பார்க்க வேணுமா? இது நாம எப்படி அலையிற மாதிரி அவங்களும் அலைய வேணுமா? சிந்தியுங்கள். சிந்தனை இல்லை என்றால் இந்த நாட்டை சுடுகாடாக்கி போயிடுவான். இதுதான் உண்மை. வேதாந்தக ஒரு நிறுவனம் நமக்கு கச்சா எண்ணெய் மீத்தேன் எடுத்து எத்தனையோ பேர் போராடணும். ஆனா கடைசியில வேதாந்தத்துக்கு தான் அந்த இடம் சொந்தமாச்சு. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் சார்ந்த எல்லை சார்ந்த கடலோர பகுதிகளிலும் மீத்தேன் எடுக்கிறேன் வேதாந்த இப்போ பண்ணிட்டு இருக்கிறான். இந்த தமிழகத்தில் சுடுகாடு ஆக்காமல் இந்த திராவிடர்களும் மாறியலும் போக மாட்டார்கள். தமிழன் எதிர்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படுவார்கள் என்று கூறி இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசியம் வளரட்டும்.